வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் 2025 எழுதினவங்களுக்கான மார்க்ஸ் எல்லாமே நேற்று வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபைனல் கீ ஆன்சரும் என்ன இருக்குது அப்படிங்கிறதுமே லிஸ்ட்டில் வெளியிட்டிருந்தாங்க. ஒரு சில பேருக்கு இந்த ஆன்சர் கீ பார்த்ததுக்கப்புறமும் உங்களோட மார்க்ஸ் பார்த்ததுக்கப்புறமும் சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட்டு டவுட் என்ன உங்களுக்கு வருதுன்னா, கிரேஸ் மார்க்னா என்ன? அது வந்து எனக்கு குடுத்துருக்காங்களா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் நீங்க சில கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கீ சேலஞ்ச் பண்ணீங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இல்லையா? அப்படிங்கிற சில டவுட் வருது. அதுக்கப்புறம் சில பேருக்கு ஃபர்ஸ்ட்டு ஆன்சர் கீ குடுத்தம்போது ஓரளவுக்கு மார்க்ஸ் இருந்தது. இப்ப வந்து 1 ஆர் 2 மார்க்ஸ் வந்து எனக்கு குறையுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்லயே 20லாம் இருந்துச்சு. இப்ப 19 வந்துருச்சு. இதனால எனக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி போகுது அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்றீங்க. இந்த மாரி சில குழப்பமான கேள்விகளுக்கு எல்லாமே இந்த வீடியோல நான் பதில் சொல்லிர்றேன். இப்ப முதல்ல நீங்க அந்த ரிசல்ட் பேஜ் போறீங்க இல்லையா? அந்த ரிசல்ட் பேஜ் போன ஃபர்ஸ்ட் பேஜ்ல இதெல்லாம் இருக்கும். ரெக்ரூட்மென்ட் இங்க இருக்கு பாருங்க. ஆன்சர் கீ ஃபார் த ரிட்டன் டெஸ்ட் ஹெல்ட் ஆன் 27/7/2025. நீங்கள் எந்த செட்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எழுதுனீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த செட்டுக்குள்ளே முதல்ல நீங்கள் உள்ளே போயிடுங்க. இது வந்து ஃபைனல் ஆன்சர் கீ. ரிசல்ட் பேஜில் உங்கள் ரிசல்ட்டுக்கு மேலேயே இந்த அனைத்து தேர்வுகள் முடிவுகள் பதிவு எண் வரிசைப்படி கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு செட்டு எக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த செட்டில் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா எந்த கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைனல் ஆன்சர் கீழே இந்த ஒரு கேள்விக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ் ப்ளஸ் ஸ்பேஸு அவங்க இப்போ வந்து இந்த இஎன்ஆ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க இல்லையா? இப்போ கீ சேலஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால இதுதான் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இங்கே ரெட்டில் மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு இந்த செட்டில் 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டிருந்தா தான் கரெக்டு. அப்போ உங்களுக்கு அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் அதை கரெக்டாக எழுதியிருக்கணும். இந்த கொஸ்டினுக்கு இந்த செட்டில் எழுதியிருக்கணும். அதுபோல் ஒவ்வொரு செட்லேயும் இந்த கொஸ்டின் நம்பர் மாறும். அதுக்கு தகுந்த போல் உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டோட முதல்ல செக் பண்ணிக்காங்க. இந்த தமிழில் சில பேருக்கு மார்க் குறையுது அப்படிங்கிறதுங்க இல்லையா? உங்களுக்கு இதுதான் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி நீங்கள் இது கூட எழுதியிருக்கலாம். அது கரெக்டாக 20 மார்க் வந்திருக்கலாம். இப்போ வந்து ஃபைனல் கீழே இதை கொடுத்ததுனால உங்களுக்கு அது ரெடியூஸ் ஆகலாம். அதை செக் பண்ணிக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, தமிழ் இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்குது. வேறு எந்த கேள்வியுமே கிடையாது. ஆனால் பார்ட் பியில் தான் நிறைய கேள்விகள் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கீ சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த 51 கொஸ்டின் இது வந்து காந்தியடிகள் கிடையாது, பசும்பொன் முத்துராமலிங்கர். கீ சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 51வது கொஸ்டினுக்கு இந்த செட்டில் எக்ஸ் அப்படிங்கிற செட்டில் ஈன்னு ஆன்சர் கொடுத்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மார்க்கு. அப்போ நீங்கள் வேறு செட்டு எழுதிருக்கீங்கன்னா அந்த செட்டில் அது எத்தனாவது கேள்வின்னு பார்த்துக்கங்க. அதுக்கு ஆன்சர் கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத வேணால் நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க. இதுவும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்ஐயுமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 58வது கேள்விக்கு ஆனா அப்படிங்கிற இந்த பிஎஸ்ஐ சூஸ் பண்ணியிருந்தா அதுவுமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு மார்க் அவங்க கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபைனல் கீ. இந்த பசும்பொன் முத்துராமலிங்கர், பிஎஸ்ஐ, தமிழ் பேசு இதெல்லாம் ஃபைனல் கீ. இப்போ இந்த பார்ட் பியில் இந்த 2 கொஸ்டின் இந்த 2 கொஸ்டினில் உங்களுக்கு சேஞ்சஸ் மார்க்கில் வரலாம். நீங்கள் கரெக்டாக பிஎஸ்ஐ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்திருக்கும். பசும்பொன் முத்துராமலிங்கர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்திருக்கும். உங்கள் கேள்விக்கு உங்கள் செட்டில் என்ன விடை அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டோட செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடச்சிரும். இப்போ இந்த கிரேஸ் மார்க்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதுக்கு நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அதாவது கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே 1 மார்க் ஃபார் ஆல் எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. ஏன் வந்து இந்த 1 மார்க் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க கேட்ட கேள்வியே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதாவது என்னென்னா, கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் பிக்சர் பார்த்தீங்கன்னா செவ்வகம் பிக்சர். இதில் சதுரமே நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா சதுரம் அப்படிங்கிறது இப்படி ஈவனாக இருக்கணும். கட்டம் வந்து கரெக்டாக 4 பக்கமும் ஈவனாக இருக்கணும். இதை வந்து நான் எப்போ உங்களுக்கு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்சர் கீ போட்டோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு டெம்பரவரி ஆன்சர் கீ நம்ம சேனலில் போட்டோம். கொஸ்டின் பேப்பர் வந்த அன்றைக்கே எக்ஸாம் எழுதின அன்றைக்கே டெம்பரவரி ஆன்சர் கீ போடும்போதே நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் சொன்னேன். இது வந்து செவ்வக ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்க கொஸ்டின் சதுரங்கள். இதுக்கு எப்படி அவங்க ஆன்சர் கீ கொடுப்பாங்கன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னேன். அதே போல தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இதை வந்து அவங்க செவ்வகமாகவும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா செவ்வகங்கள் எத்தனைன்னு கேட்கல. பிக்சர் செவ்வகத்தை கொடுத்துட்டாங்க. சதுரங்கள் இதை கால்குலேட் பண்ணவே முடியாது. இதில் சதுரத்தையே காணோம். எந்த ஷேப்புமே சதுரம் இல்லை. எப்படி வந்து அவங்க கால்குலேட் பண்ண முடியும்? அப்படி இருக்கும்போது ஆப்ஷன்லேயே அவங்க கரெக்டாக கொடுத்துருக்க முடியாது. செவ்வகம் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். 12க்கு மேலே போகும் இது செவ்வகம் கவுண்டிங் பண்ணிங்கன்னா. ஆனால் கொஸ்டினில் தான் செவ்வகம் இல்லையே.
அப்போ சதுரங்கள்னா சதுரம் பிக்சரே இல்லையே, ஈவனாகவே இல்லையே எந்த பிக்சருமே. அதில் எந்த கட்டமாவது ஈவனாக இருக்கா பாருங்கள், 4 பக்கமும் சரியா இல்லை. அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கேள்விக்கு எல்லாருக்குமே எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே 1 மார்க் கொடுத்துட்டாங்க. இதுதான் அந்த கிரேஸ் மார்க். இந்த கிரேஸ் மார்க் வந்து எல்லாரோட மார்க்கோட சேர்ந்து வந்துருச்சு. அதுவும் நான் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் சொல்லிடுறேன் எப்படின்னு. இதில் இருக்கு பாருங்க, பார்ட் பி இருக்கு இல்லையா, பார்ட் பியில் இங்கே ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நான் கரெக்டாக டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த ஸ்டாருக்கு என்ன மீனிங், இந்த என்இன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, என்இக்கு என்ன மீனிங், அது வந்து கீழேயே கொடுத்துருக்காங்க. பார்ட் பி அண்ட் சி நாட் எவால்வேட்டட், அதுதான் என்இ. என்இன்னு கொடுத்துருந்தா பார்ட் பி அண்ட் சி நாட் எவால்வேட்டட். ஏன் வந்து எவால்வேஷன் போகல அப்படின்னா, ஒருவேளை அவங்க தமிழில் இப்போ பாருங்கள் இவங்க 14 தான் எடுத்திருக்காங்க, அப்போ தமிழில் 20 எடுக்கலை, அதனால அவங்க எவால்வேட் பண்ணலை. அது நாட் எலிஜிபிள், இது கன்சிடர்ஸ் நாட் எலிஜிபிள், பட் எக்ஸாக்ட் மீனிங் நாட் எவால்வேட்டட், பேப்பரை எவால்வேட் பண்ணலை பிஎன்சின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் என்இக்கு மீனிங். அப்புறம் இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்ட் பி இன்க்ளூசிவ் ஆஃப் கிரேஸ் மார்க், அதாவது பார்ட் பியில் உங்களுக்கு மார்க் வந்திருக்கு இல்லையா, அந்த மார்க்கில் அந்த கிரேஸ் மார்க் சேர்ந்து வருது. அந்த 1 மார்க் சேர்த்து தான் உங்களுக்கு பார்ட் பி மார்க் இங்கே கொடுக்குறாங்க. இப்போ இந்த பர்சன் பார்ட் பியில் 10 எடுத்திருக்காங்கன்னா, அந்த 1 மார்க் கிரேஸோட சேர்ந்து 9+1 அவங்களோட கவுண்டிங்கில் வந்திருக்கும் அந்த பார்ட் பியில், இந்த ஜிகே கொஸ்டினில். அப்போ அவங்களுக்கு 10 மார்க்கு. அதனால் நீங்கள் கிரேஸ் மார்க்கை போய் தனியாக தேட வேணாம். உங்களுக்கு நீங்கள் ரிசல்ட் பார்க்கும்போது அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் பார்ட் ஏல எவ்வளோ, பார்ட் பியில் எவ்வளோ, சியில் எவ்வளோ, அது இல்லாமல் கிரேஸ் மார்க் 1, அந்த டோட்டலையும் சேர்த்து இதில் கொடுத்துட்றாங்க. கடைசியாக வர்ற அந்த கவுண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த 50க்கு உரிய மார்க் உங்களுக்கு. இதை செக் பண்ணிக்காங்க. இது எவ்வளோ மார்க்ஸ் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த 50க்கு தான் இதை போட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த தமிழை விட்டுட்டாங்க. 9, 11, 20, ஏன்னா அவங்க கொடுத்துருக்கதே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டல் பி ப்ளஸ் சி மேக்ஸிமம் மார்க்ஸ் 50. இந்த 50க்கு நீங்கள் என்ன மார்க் வரீங்களோ கடைசியில், இதுதான் உங்களோட ஃபைனல் மார்க்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செக் பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி சில பேருக்கு டவுட்லாம் வருது இல்லையா, பார்ட் பிக்கு எனக்கு இவ்வளோ மார்க் வந்துச்சு, கம்மியாகுது அப்படின்லாம். உங்களோட செட் கொஸ்டின் பேப்பர் என்னன்னு பாருங்கள். அந்த செட் கொஸ்டின் பேப்பருக்கு இவங்க ஃபைனல் ஆன்சருக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் எடுத்துக்காங்க. உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டையும் எடுத்துக்காங்க. எடுத்து வச்சு அந்த 100 கொஸ்டினுக்கும் கரெக்டாக வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சரி, இதெல்லாம் வந்து பண்ணிட்டோம், எனக்கு வந்து தப்பாக வந்து மார்க் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அவங்க ஒரு www.arasubus.comல ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, முதல்ல ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதை வேணால் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்காங்க. வேறு வழியில் இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணுன்னா அந்த ஹெல்ப்லைன் நம்பரில் தான் கேட்கணும். ஆனால் மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் மெஷின் கரெக்ட் பண்ணுறது, ஓரளவுக்கு கரெக்டான ஆன்சர் தான் வந்திருக்கும். இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி பார்த்தா ஆன்சர் கரெக்டாக தான் வந்திருக்கும். அதுவும் மீறி உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப டவுட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்காங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். அடுத்தடுத்து என்ன அப்டேட் வந்தாலுமே நாங்கள் சேனலில் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள்.